ஹாய் ஆல், இது வந்து மல்டி கலர் ஃப்ளவர் சீக்வன்ஸ். இது வந்து ஒயிட் ஃப்ளவர், இது வந்து ஷெல்ஸ், இது வந்து லீஃப் சீக்வன்ஸ், இது வந்து 3mm கோல்டு ரவுண்ட் பீட், இது வந்து கட் பீட். இந்த மாதிரி நம்ம ஸ்லீவோட சென்டர் போர்ஷன் எதுவோ அதை வந்து மார்க் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். இதில் தான் நம்ம ப்ரூச் ஒர்க் வந்து பண்ண போகிறோம். இந்த மாதிரி நான் இன்றைக்கி வந்து என்னோடய சாரீக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு ஷெல்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். சாரீ வந்து ப்ளூ கலர், ஸோ அந்த கலரில் வந்து நான் ஷெல்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஷெல்ஸுக்குமே வந்து டபுள் டைம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ தட் அப்போ தான் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். நீங்கள் வந்து ஆல்ரெடி டெய்லராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்லீவை வந்து ஃபுல்லாக லைனிங் வச்சுட்டு தைச்சி முடித்த வாட்டி அட்டாச் பண்ணாதீங்க. பண்ணாமையே இந்த மாதிரி உடன் ஃப்ரேமில் போட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபுல்லாக கை ஜாயின் பண்ண வாட்டி அதில் ஒர்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணாமல் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து இன்றைக்கி 4 ஷெல்ஸ் எடுத்திருக்கேன் ஃப்ளவருக்காக. 4யுமே இந்த மாதிரி டபுள் டைம் ஸ்டிச் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஒயிட் கலர் ஃப்ளவர் வச்சுருக்கோம்ல, அதை வந்து சென்டரில் வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இந்த ஒயிட் கலர் ஃப்ளவரை நம்ம நார்மலாக சென்டரில் வச்சு ஒரே ஒரு ஸ்டிச் பண்ணாமல் நம்மளோட ஆல்ரெடி நம்ம எடுத்துருக்கிற ஷெல்ஸில் வந்து ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல்லையும் ப்ளஸ் வந்து இதில் இருக்க ஒயிட் கலர் ஃப்ளவரில் இருக்க கேப்ஸ்லேயும் நம்ம சேர்த்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்ம சப்போஸ் ஏதாவது ப்ளவுஸ் இழுத்தா கூட ஃப்ளார் வந்து எதுவும் ஆகாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் அதுக்கு மேலே ஒரு 3mm பீடு வந்து வச்சு கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் லீஃப் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். லீஃப் சீக்வன்ஸுக்கும் அதே மாதிரி தான். லீஃப் சீக்வன்ஸையும் கரெக்டாக நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ சென்டர் பாயிண்டில் வேணுமோ அதில் வச்சு ஒரு ஸ்டிச்சஸாக போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கட் பீடு. நம்ம லீஃப் சீக்வன்ஸ் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு மேலே ஒரு கட் பீடாக போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ப்ரூச் ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம அங்கங்கே புட்டாஸ் வைக்க போகிறோம், டாட்ஸ் வைக்க போகிறோம். எதை யூஸ் பண்ணி அப்படின்னா மல்டி கலர் ஃப்ளவர் சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து புட்டாஸ் வைக்க போகிறோம். சீக்வன்ஸை எடுத்துகிட்டு ஒரு 3mm பீடை எடுத்துகிட்டு அதுலேயே வச்சு நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.